Hello friends, good morning. Welcome to Nihira Techiees. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா IIS ஓட டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி IIS வந்து எனேபிள் பண்றது அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம IIS என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ IIS ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஹோஸ்ட் பண்றது, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ என்னோட மிஷினில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் IIS ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். IISனா இந்த இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஸோ எந்த ஒரு வெப் அப்ளிகேஷனுமே நமக்கு லோக்கலில் ரன் ஆகும்போது சரி, அது IIS சர்வர் மூலமாக தான் ரன் ஆகும். என் சர்வரில் கூட வெப் சர்வர் இருக்கும். ஸோ அந்த சர்வரில் போயிட்டு இந்த IIS செட்டிங்ஸ் மூலமாக தான் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது. ஸோ நார்மலாக IISல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு மெயின் ஏரியாஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டூல்ஸ் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைட்ஸ் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து எனக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக நிறையவே இருக்குது. டிஃபால்ட்டாக இந்த டிஃபால்ட் ஆப்பிள் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பூல்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். இல்லை ஏற்கனவே இருக்கிற பூலை வந்து நம்மளோட சைட்ஸ்க்கு வந்து கிரியேட் பண்ண யூஸ் பண்ணோம்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சைட்டு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் வெப்சைட் கொடுத்துட்டா போதும். உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இதுக்கு வந்து என்ன ஆப்பிள் வந்து டிஃபால்ட் ஆப்பிள் வந்து செட் ஆகிருக்குது. இல்லை நீங்கள் வேறு ஆப்பிள் இதில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பாத்து இல்லை உங்களோட சோர்ஸ் ஃபைல் இருக்குது, அதாவது நீங்கள் பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்து எந்த பாத்தில் இருக்கோ அந்த பாத்து வந்து இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பைண்டிங் வந்து இந்த சைட் வந்து ஹெச்டிடிபியா இல்லை ஹெச்டிடிபிஎஸ்ஸா அப்படிங்கிறது. ஸோ ஹெச்டிடிபிஎஸ்ஸா நீங்கள் கொடுக்கும்போது இதில் வந்து எதெல்லாம் டிசேபிள் பண்ணணும் அப்படிங்கிற TLS 1.3 இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயங்கள் கேட்கும். அப்புறம் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ்க்கு டார்கெட் பண்ணி பண்ணணும்னா இதில் நீங்கள் வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். லோக்கலாக இருக்கும்போது நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் போர்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே அந்த பர்டிகுலர் போர்ட் நம்பர் வந்து ஆல்ரெடி வேறு ஏதாவது சைட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அது யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அந்த போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம், இது வந்து ஏற்கனவே நீங்கள் டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த டொமைன் வந்து இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு வந்து நீங்கள் மேப் பண்ணிக்கிறது. ஸோ ஆல்ரெடி டொமைன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனோட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா SSL சர்டிஃபிகேட்டு, இது வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடாக உள்ளதான். இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் HTTPS சூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு எனேபிள் ஆகும். மற்ற டைம் வந்து எனேபிள் ஆகாது. HTTPக்கு எதுவுமே எனேபிள் ஆகாது, ரொம்ப நார்மலாகவே இருக்கும். ஸோ அடுத்து இந்த செக் பாக்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சைட்டை கிரியேட் பண்ண உடனே அந்த சைட் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, ஸ்டார்ட் ஆகணும் அதுக்காக வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன் தான் இது டிஃபால்ட்டாக நீங்கள் டிக் பண்ணிக்கிறதே பெட்ரு. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஓகேவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான சைட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நம்ம ஏற்கனவே சில சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் நான் இப்போ புதுசாக வந்து உங்களுக்கு சைட் கிரியேட் பண்ணல. ஸோ இது பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டர்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எந்த பாத்தில் ஃபைல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காமிச்சிடும் என்னென்ன ஃபைல் இருக்குது. இந்த வெப் கான்ஃபிக்கு அது சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் வந்து இது எல்லாமே நீங்கள் பில்ட் பண்ணும்போது கிடைக்கிற ஃபைல்ஸ் தான். ஓகே, ரெண்டாவது இப்போ இந்த சைட் வந்து நான் கிரியேட் பண்ணும்போது ஸ்டார்ட் கொடுத்தனால ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணேன்னா இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணி வச்சுன்னா இந்த சைட் இப்போ வந்து ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, எனக்கு இது வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த ரீஸ்டார்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இதில் இருக்குது, இதை யூஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை நான் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து நம்ம மேப் பண்ணியிருக்கிறது வந்து 121ங்கிற போர்ட் நம்பருக்கு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரௌசிங்கிறத கிளிக் பண்ணாலுமே டைரெக்டாக உங்களுக்கு வந்து இங்கே ரீடைரக்ட் பண்ணி கொடுத்துரும் ப்ரௌசருக்கு. இது போக வந்து ஒரு சைட்டுக்கான ஒரு செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இந்த பேசிக் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஃபிசிக்கல் பார்ட் சேஞ்ச் பண்ணணும், இல்லை சேஞ்ச் பண்ணது மாற்றிக்கலாம். அது மாதிரி ஆப்பிள் சேஞ்ச் பண்ணணும்னாலும் இதில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இந்த சைட்லேயே கூட ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வரும்.
மேனேஜ் வெப்சைட்ஸ் போயிட்டு ஓகே அட்வான்ஸ் செட்டிங்ஸ். ஸோ இங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் பார்த்து இந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ரிஃப்ரெஷ் ஆப்ஷன் இருக்குது. இந்த ரிஃப்ரெஷ் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ புதுசாக ஏதாவது ஃபைல்ஸ் நீங்கள் உள்ள மூவ் பண்ணுறீங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஃபைல்ஸ் உள்ள மூவ் பண்ணிங்கனாலுமே ரிஃப்ரெஷ் ஆகிடும். சப்போஸ் இந்த சம் கேசஸ் வந்து ஸ்கிரிப்ட் ரிலேட்டடான ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகாமல் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் பைண்டிங், இது இந்த போர்ட் நம்பர் ரிலேட்டடான இது பண்ணுறது தான். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி 1 to 1 தான் நம்ம இதை ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம். சப்போஸ் இதை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது நம்ம ஸ்டார்ட் பண்ண சைட் மேலே உங்களுக்கு ஹெச்டிடிபியில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணும்போது ஹெச்டிடிபிஎஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கிட்டீங்க. இதில் புதுசாக என்ன ஒரு பைண்டிங் அதுக்கு கொடுக்கனா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே முன்னாடி நம்ம பார்த்து எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பைண்டிங் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த போர்ட் நம்பர் இப்போ 1 to 1 கொடுக்குறீங்க, இன்னொன்று வந்து 1 to 2 கொடுத்தீங்கன்னாலும் ஸோ அந்த போர்ட் நம்பர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைட் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் மல்டிபிள் பைண்டிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன். இது வந்து யாரெல்லாம் இந்த சைட்டுக்கு வந்து அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது சம் ரோல்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான பர்மிஷன் லெவல்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடியது. எரர் பேஜஸ், ட்ரஸ்ட் லெவல் எப்பவுமே ஃபுல் ட்ரஸ்ட் லெவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சில ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சில சைட்ஸ், அந்த மாதிரி இது பர்மிஷன் லெவல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செஷன் ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுவோம். செஷன் ஸ்டேட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ஃபோசிஸ் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நமக்கு தேவைன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த எஸ்கியூஎல் இது யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் அவுட் நார்மலாக 30 செகண்டில் வந்து டைம் அவுட் ஆகணும்னு இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இல்லை எனக்கு டைம் அவுட் இன்க்ரீஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செஷனோட டைம் அவுட் டிஃபால்ட்டே இப்போ டிஃபால்ட் செஷன் டைம் அவுட் வந்து 20 மினிட்ஸ் தான். சில அப்ளிகேஷனில் வந்து என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஐஏஎஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது, வெப் கான்ஃபிக்லையும் கூட நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த ஐஏஎஸ்ல நீங்கள் என்ன சேஞ்சஸ், அதாவது இந்த ஏரியாக்குள்ள நீங்கள் பண்ணுறீங்களோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஈவன் வெப் கான்ஃபிக் மூலமாக கூட நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த எம்ஐஎம்இ டைப் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனில் வந்து நிறைய ஃபைல்ஸ் யூஸ் பண்ணணும். இமேஜஸ் யூஸ் பண்ணணும், டெக்ஸ்ட் ஃபைல், வீடியோ ஃபைல்ஸ், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். பண்ணும்போது இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த எம்ஐஎம்இ டைப் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது வந்து சப்போர்ட் பண்ணணும், இல்லைனா வந்து அன்சப்போர்ட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். பாருங்கள், ஈவன் டிஎல்எல்ல இருந்து எல்லாமே இதில் இருக்கும். இமேஜ் ஜேபுக்கு இமேஜஸ்க்கான எல்லா ஃபார்மேட்டு. சப்போஸ் ஏதாவது ஃபார்மேட் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா இந்த மாதிரி ஆட் கொடுத்துட்டு என்ன எக்ஸ்டென்ஷனோ அதுக்கான எம்இ டைப்பை வந்து நீங்கள் போட்ட எம்இ டைப்ங்கிறது இதுதான். இமேஜஸில் ஜேபுக் இருக்குல்ல, அது மாதிரி உங்களுக்கு டைப்ஸ் இருக்கோ அதை இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் லாகின் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷனில் எரர் அடிக்கும்போது நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ஓன் லாகர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் ஐஏஎஸ்ல வந்து ஒரு லாகர் இருக்கும். ஸோ ஏதாவது ஐஏஎஸ்ல எரர் வந்துச்சுன்னா இந்த ஃபைல்ஸில் போயிட்டு தான் அது அப்டேட் ஆகும். இதை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் இதுக்கு மேலே போகக்கூடாது, இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த லாகின் ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஃபால்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் பேஜ் வந்து எடுத்துக்கணும். நம்ம அந்த இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஏஸ்பிடார்னட் அப்ளிகேஷன் இருக்கும்போது அதில் வந்து டிஃபால்ட் பேஜ் இருக்கும். அது இல்லாமல் நார்மல் அப்ளிகேஷனில் இந்த இண்டெக்ஸ் பேஜ் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். ஸோ இது சம்திங் அந்த ஃபைலை வந்து டிஃபால்ட் பேஜ் ஆட்டி எடுத்துக்கணும். இது எல்லாமே நீங்கள் இந்த பப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம சைட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடந்துடும். அப்புறம் இது ஒரு முக்கியமான பார்ட், இப்போ ஏஎஸ்பி. இங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லியாச்சுன்னா செக்யூர் கனெக்ஷன். ஓகே, இதுவும் வந்து என்னன்னா செஷன் ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு டைம் அவுட், அங்கே நம்ம ஐடியல் டைம் அவுட் சேஞ்ச் பண்ண மாதிரி
இங்கே வந்து சில செஷன் டைம் அவுட்லாம் வரும் சில சினாரியோஸ்க்கு. ஸோ அந்த செஷன் டைம் அவுட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம். இந்த ரிக்வெஸ்ட் டைம் அவுட்டு மேக்ஸிமம் எத்தனை ரிக்வெஸ்ட் பண்ணலாம் இப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க இந்த ஏஎஸ்பிங்கிற செக்ஷனில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் இது எல்லாருக்குமே தெரியும். நம்மள அந்த விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன், ஃபார்ம் ஆத்தென்டிகேஷன், பேசிக் ஆத்தென்டிகேஷன் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் எனேபிள் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆத்தென்டிகேஷன் தான் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அனானிமஸ் கூட போட்டு வச்சுருக்காங்க. அது என்னன்னா பேசிக்காக லாகின் பேஜ் வரும்போது அனானிமஸ் ஆத்தென்டிகேஷன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆத்தென்டிகேஷன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து எல்லாமே வெப் கான்ஃபிகில் செட் பண்ணால் தான் நீங்கள் அங்கே என்ன செட் பண்ணீங்களோ அந்த வேல்யூஸ் வந்து அப்படிங்க வந்து வந்துடும். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் இந்த அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் வெப் கான்ஃபிகில். அந்த ஆப் செட்டிங்ஸில் என்ன வேல்யூஸ் போட்டு வச்சிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே நீங்கள் யூஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இல்லை இங்கேயும் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லி வச்சுன்னா இது நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப் டொமைன் கிரியேட் பண்ணுறது. சப் டொமைன் சொல்லி வச்சுன்னா ஏற்கனவே ஒரு சைட் கிரியேட் பண்ண சைட் இருக்குது, அந்த சைட்டுக்கு உள்ளாடி என்ன ஒரு சைட் வந்து கிரியேட் பண்ணுறது. இது ஏற்கனவே நான் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ. ஸோ அதுக்கு கீழாடி வந்து என்னால் இதில் ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஆட் இன்னொரு அப்ளிகேஷன் வந்து வீக்கிலாடி வந்து என்னால் ஆட் பண்ண முடியும். அப்படி ஆட் பண்ணால் தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த சைட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணும்போது பாருங்கள். ஸோ 83ங்கிற போர்ட்டுக்குள்ளாடி JENAPI அப்படிங்கிற நேமில் வந்து வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் சப் டொமைன் கிரியேட் பண்ணுறது. சப்போஸ் இது கிரியேட் பண்ணது எப்படின்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் ஜஸ்ட் என்ன அலையாஸ் நேம் இப்போ நான் JENAPIன்னு கொடுத்தது அந்த மாதிரி வந்து டெஸ்ட்னா டெஸ்ட்னு கொடுக்க வேண்டியதான். ஸோ இதுக்கு ஆப்பிள் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபிசிக்கல் பார்த்து கொடுப்பீங்க, கொடுத்துட்டு ரன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் போது. ஆனால் அந்த சைட் வந்து ஸ்டாப் இருக்கும்போது இதுவும் சேர்த்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது சப் டொமைன் மாதிரி இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆப். ஸோ ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்பிள் நம்மளாட்ட கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாம் நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது அதுவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்பில் டிபெண்ட் பண்ணி எத்தனை அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஒரே ஒரு ஆப்பில் டிபெண்ட் பண்ணி மட்டும் 2 அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம், ரீசைக்கிள்னா ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ரீசைக்கிள் பண்ணும்போதுனா கிட்டத்தட்ட ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும். பேசிக் செட்டிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம கிரியேட் பண்ணும்போது வருது. இதில் வந்து .NET CLR வெர்ஷன் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. லேட்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப் டு 4.8 வரைக்குமே இந்த 4.0 யூஸ் பண்ணிக்கலாம் CLR. இன்னொரு வெர்ஷன் ஒரு கிளாசிக் ASP அப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா 2.0 யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இது மேனேஜபிள் கூட இல்லை, CLR மேனேஜபிள் கூட இல்லை இருந்துச்சுன்னா நோ மேனேஜ் கூட கொடுக்க வேண்டியதான். ரீசன் அந்த விண்டோஸ் ஸ்டோர் அப்ளிகேஷன்லாம் வரும்போது ஏதாவது டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நோ மேனேஜ் கோட் கொடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இன்டகிரேட்டட் கிளாசிக். ஸோ இது வந்து கிளாசிக் அப்ளிகேஷன். இந்த லோவர் வெர்ஷன் அப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கிளாசிக் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுதான் ஒரு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு உடனே அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷனை டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ எதையுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம முதலே CLR வெர்ஷன் நம்ம சூஸ் பண்ணது 4. சப்போஸ் 32 பிட் அப்ளிகேஷனாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து இது ட்ரூ கொடுக்கணும், இல்லைன்னா இது ஃபால்ஸ் கொடுக்க வேண்டியது. அப்புறம் வந்து லிமிட் இன்டர்வல்ஸ் இதெல்லாம் இந்த CPU ப்ராசஸிங் டைமுக்கு வந்து எவ்வளோ இன்டர்வல்ஸ் நம்ம எனேபிள் பண்ணலாம் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை இதை மெயின்டைன் பண்ணுறது. அப்புறம் அப்ளிகேஷனோட ஐடியல் டைம் அவுட் இருக்கும். அந்த ஐடியல் டைம் அவுட் வந்து இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே இந்த டைம் லிமிட்டு, இந்த மேக்ஸிமம் ஃபெயிலியர்ஸ் கவுண்ட்டு, அப்ளிகேஷன் லாக் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஆப்புக்குள்ளாடி தான் நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம்.
சப்போஸ் வந்து இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஏதாவது எனேபிள் ஆகாமல் இருக்குது, இல்லைங்க எனக்கு வந்து லேட்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் எனக்கு வரல அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி எப்படி எனேபிள் பண்ணுறது ஐஏஎஸ். அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு ப்ரோக்ராமிங் ஃபீச்சர் போயிட்டீங்கன்னா டேன் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் ஆஃப் இருக்கும். ஸோ இப்போ இதில் போயிட்டு நீங்கள் வந்து என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மேபி உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் எல்லாமே எனக்கு செட் பண்ணி விட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது 4.8 இன்ஸ்டால் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு போய் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் பிச் பண்ணணும். உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இது, ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது 4.8 டெவலப் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது 4.2 இந்த மாதிரி ஏதாவது இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ரன் ஆகிருக்கும். அப்போ லேட்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் வச்சு நீங்கள் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். ஸோ அப்போ நீங்கள் எப்படி அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி தான் போயிட்டு நீங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிற இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிடும். எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டு ஓகே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இல்லையோ அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் உங்களோட மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஐஏஎஸ்க்கு வந்துடும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ரொசீஜர். இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இது முக்கியமாக ஒரு நபர் வந்து கேட்டிருந்தார், இந்த மாதிரி ஐஏஎஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அவருக்காக தான் நான் அந்த வீடியோவை முக்கியமாக ரெடி பண்ணது, பாருங்கள். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோஸில் இன்னும் பெட்டரான ஒரு டாபிக்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.